ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஸ்பேஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் 11th ஹாஃப் இயர்லி தமிழ் ஹாஃப் இயர்லி ஒரிஜினல் கொஷின் பேப்பர் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு 14 ஒன்வேர்ட்ஸ் வந்துட்டு கேட்குறாங்க. அண்டு பகுதி 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரிவு 1ல் 4 கொடுத்து ஏதோ ஒரு 3 கொஷினுக்கு அட்டன் பண்ண சொல்கிறாங்க. ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின, தொடரின் பொருள் யாது, ஒழுக்கமும் பொறையும், உனைப்போல் யார்குலை, இவ்வடி எதனை குறிப்பிடுகிறது. இந்த கொஷினெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. பிரிவு 2ல் எவையேனும் 2 வினாக்களுக்கு விடை தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது, இந்த கொஷின். அப்புறம் நாடிக்குள் திணிக்கும் மருந்து போல் என்னும் உவமையை ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிடுக, இந்த கொஷின். பிரிவு 3ல் பார்த்தீங்க அப்படின்னா 7 கொஷின்ஸ்க்கு வந்துட்டு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும், அவை யாவை, ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி தருக. அப்புறம் இது எல்லாமே உங்களுக்கு இலக்கணம் பார்ட் வந்துட்டு வருது. மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. அப்புறம் பிறமொழி சொற்களை தமிழாக்கம் செய்க. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பகுதி 3ல் பிரிவு 1ல் எவையேனும் 2 வினாக்களுக்கு விடை தருக. ஸோ காற்றில் ஆடும் புல் வீடுகளுக்கு அழகிய பெரியவன் தரும் ஒப்பீடு யாது, இது. அப்புறம் மருந்து, மருத்துவர், மருத்துவம் ஆகியன பற்றி திருக்குறள் கூறுவன யாவை. இந்த கொஷின் முக்கியமாக படிச்சுக்கோங்க. அப்புறம் பிரிவு 2ல் பார்த்தீங்கன்னா எவையேனும் 2 வினாக்களுக்கு விடை தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாமசீகம் என்றால் என்ன, அப்புறம் வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா அனும் கருத்தை எழுதுக, இந்த கொஷின். அப்புறம் பிரிவு 3ல் பார்த்தீங்கன்னா எவையேனும் 3 வினாக்களுக்கு விடை தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்று பிரிது மொழிதல் அணி சொற்பொருள் பின்வரும் நிலையணியை விளக்குக. அந்த அணி எழுதி அந்த பொருள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்துட்டு இலக்கிய நயம் பாராட்டுக. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பகுதி 4ல் 2 பக்கங்களுக்கு மிகாமல் விடை தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஈச் கொஷின் கேரிஸ் 6 மார்க்ஸ். ஸோ அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும், இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக. அப்புறம் சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மையே என்னும் தலைப்பில் மேடை பேச்சிற்கான உரையை உருவாக்குக. பிம்பம் கதையின் வாயிலாக பிரபஞ்சம் தெளிவுபடுத்தும் மனித முகங்களை பற்றி விவரிக்க. அந்த கொஷினை நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் பகுதி 5ல் வந்துட்டு அந்த அடிப்பிரலாமல் செய்யுள் வடிவில் எழுதுக. உங்களுக்கு மொத்தம் 10 இயல் படிக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 இயல் வந்துட்டு நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மெயினாக இந்த கொஷின் பேப்பரை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஓகே, தட்ஸ் இட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.